வெல்கம் டு உமாச்சி கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க, இன்றைக்கி வந்து பன்னீர் கிரேவிங்க. இதுக்கு என்னென்னா பட்டை, சோம்பு, கிராம்பெல்லாம் போட்டிருக்கேங்க. போட்டுட்டு இப்போ அடுத்தது வறுபட்டுருச்சு. இப்போ அடுத்தது வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் கோல்டு கலர் வந்தோடனே தக்காளியை அரைச்சி ஊற்றணும். தக்காளி அரைச்சி ஊற்றினோடனே கொஞ்சம் நல்லா வதங்கினோடனே பன்னீர் போட்டுடணுங்க. இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதக்கி இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேங்க. நல்லா இஞ்சி பூண்டு ஸ்மெல் போயிடுச்சுங்க, நல்லா வதக்கிடுச்சு. இப்போ வந்து தக்காளி பேஸ்ட்டு அரைச்சிருக்கேங்க. தக்காளியை மிக்சியில் அரைச்சிருக்கேன், அதை கொட்டிக்கலாம். தக்காளி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இதில் ஊற்றிருக்கேங்க. இது நல்லா இப்போ பச்சை வாடை போகிற வரையும் வதக்கணுங்க. ஒரு 2-3 ஸ்பூன் இருந்தால் போதுங்க. எண்ணெய் ரொம்ப எண்ணெய் தேவையில்லைங்க. ஃபஸ்ட்டு தாளிக்கும் போதே அந்த எண்ணெய் ஊற்றிட்டேன். இனிமேட்டுக்கெலாம் எண்ணெய் தேவையில்லை. இதை நல்லா வதக்கணுங்க. இப்பயே மிளகாத்தூளும் மஞ்சத்தூள், உப்பு தேவையானது உங்களுக்கு போட்டுங்க. நான் 2 பெரிய வெங்காயம் 3 தக்காளி எடுத்துருக்கேங்க, பெரிய தக்காளியாக. நீங்கள் உங்கள் தேவைக்கு எவ்வளோதோ அதை எடுத்துங்க. உப்பு, காரம், மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் போட்டுங்க. இதுலேயே வெங்காயம் வதக்கும் போது உப்பு போட்டுங்க, சீக்கிரம் வெங்காயம் வதக்கிடும். இப்போ நான் கொஞ்சமாக உப்பும் போட்டுருங்க. இது 3ஐயும் போட்டு நல்லா கொதி வந்தவுடனே நல்லா பச்சை வாடை போட்டுங்க. மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனித்தூள் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டிருக்கேங்க. உப்பு போட்டேன், ஏற்கனவே உப்பு போட்டாச்சு, கொஞ்சமாக போட்டிருக்கேங்க. எல்லாம் நல்லா வதக்கணும், பச்சை வாடை போக விட்டு வதக்க விட்டு. இப்போது நல்லா தக்காளியெல்லாம் நல்லா கொதி வந்துடுச்சுங்க. தட்டு போட்டு மூடி வச்சுருந்தேன். மூடி வச்சு நல்லா கொதி வந்து நல்லா கலர்லாம் மாறி இருக்கு பாருங்கள். நல்லா மாற விட்டு கலர் நல்லா பச்சை வாடெல்லாம் போவிட்டு நான் வந்து இந்த மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி ஊற்றிட்டேங்க. ஊற்றிட்டு பன்னீர் போட்டேன். அந்த எடுத்த வீடியோவுக்கு டிலீட் பண்ணிகிட்ருக்கேன் போட்டிருக்கு, அதை காணும். அதனால் நல்லா தட்டு போட்டு மூடிடுங்க. நல்லா கொதி வந்துடுமா. மிளகாத்தூள், மஞ்சத்தூள்லாம் போட்டோடனே தட்டு போட்டு மூடிட்டிங்கன்னா நல்லா கொதித்து இந்த கலர் நல்லா மாறி வருங்க. பச்சை வாடை போயிடும், தக்காளி பச்சை வாடை. அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிக்கணுங்க. கொஞ்சம் ரொம்ப கெட்டியாகிடும். தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு இப்போ பன்னீர் போட்டேங்க. வெறும் பச்சையாக தான் போட்டிருக்கேன், பன்னீரை கட் பண்ணி. ஏன்னா இதுதான் சாஃப்டாக இருக்கும். நீங்கள் வந்து கொஞ்சம் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வதக்கி போட்டிங்கன்னா ஹார்டாக இருக்கும். இது சாப்பிட கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு போட்டிருக்கேன். ஆனால் இது மாதிரி போட்டிங்கன்னா கரையும். அடுப்பை ஆஃப் பண்ணி போட்டுட்டு கொஞ்சம் 2 கொதி வந்தவுடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. நான் கொஞ்சம் நல்லா கொதி வந்துருச்சுன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். நீங்கள் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேணாம், ஏன்னா கரைய ஆரம்பிச்சிடும் பன்னீர். இப்படியே மூடி ஒரு 1/2 மணி நேரம் போல் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா இந்த உப்பு காரம்லாம் அந்த பன்னீரில் இறங்கிடுங்க. நல்லாயிருக்கும் கிரேவி. சப்பாத்தி சாப்பிடும் போது ஒரு 1/2 hour இல்லை 1/4 மணி நேரமாவது கொஞ்சம் விட்டுட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாகவே இருக்கும். உங்களுக்கு உப்பு காரம்லாம் இறங்கியிருக்கும். பன்னீர் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குங்க. அவசியம் எல்லோரும் செஞ்சு பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்லாயிருக்கா, எப்படி இருந்தது, பண்ணிங்களா, எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.